சமையலறையில காந்தம்மா அரிசிய கழுவிக்கிட்டு இருந்தாங்க. ராகவையா கையில 2 பேக புடிச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா கிச்சனுக்கு வந்தாரு. இந்தா காந்தம், நீ எழுதி கொடுத்த எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்திருக்க. வெல்லம், எண்ணெய், ஏலக்காய் பொடி பாரு, எல்லாம் கரெக்டா சரியா இருக்கான்னு. அந்த பண்டிகை கலை அப்படிங்கிறது வீட்டுக்கு பொருளுங்க வரும்போது தாங்க நல்லா தெரியுது. சுரேஷ் அதிரசம் ரொம்ப மெதுவா இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவான், இல்லனா சாப்பிட மாட்டான். அந்தோம், நீ ரொம்ப பாவம். அவன் வரானோ இல்லையோன்னு கூட சரியா தெரியல. அவன் வரமாட்டேன் அப்படின்னு வேற ஃபோன் பண்ணி சொன்னான். இருந்தாலும் அவன் வருவான்னு நீயும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்க. இருக்கட்டும் விடுங்க, அவன் கண்டிப்பா வந்தே வருவான். இந்த அம்மாவோட சமையல சாப்பிடுறதுக்காவது அவன் வந்தே வரணும்ல. அப்படி வரலனாலும் பரவாயில்லங்க, பலகாரத்தை எல்லாம் செஞ்சு ஒரு டப்பால போட்டு அவனுக்கு கொரியர் பண்ணி அனுப்புறேன். அத அவன் அங்க சாப்பிட்டாவது இந்த அம்மாவை பார்க்கணும்னு ஓடோடி வருவான்ல. ஐயோ பைத்தியக்காரி, அந்த மாதிரி கொரியர் டப்பால அனுப்பி கொடுத்தா எங்கிருந்துடி பாசம் வரும்? அவன் அங்க உக்காந்து சாப்பிடுறது, நம்ம இங்க உக்காந்து சாப்பிடுறது. கூட்டு குடும்பம்னா இதா? இல்ல, ஒன்னா உக்காந்து சாப்பிடுறது தான் கூட்டு குடும்பம். அதுக்குள்ள மருமகளான காஞ்சனா வந்து, மாமா, ஏன் மாமா நீங்க நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? உங்க புள்ள ரவி இருக்காருல்ல, எப்படியாவது மச்சனனை இங்க வர மாதிரி செய்வாரு. இந்த பொங்கலுக்கு நம்ம வீட்டுலதான் எல்லாரும் அதிரசம் சாப்பிடுவாங்க. உங்களுடைய நம்பிக்கை வீணா போக கூடாதுன்னு தான் நானும் யோசிக்கிறேன் காஞ்சனா. பட்டணத்துக்கு போய் பீஸா பர்கருன்னு சாப்பிட்ட வாயால இங்கிட்ட அதிரசம் முறுக்கு சாப்பிடணும்னு தோணாதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அனாவசியமா உங்களோட டைமும் பணம் தான் செலவாக போகுது. எங்க, நான் என்னைக்கும் பணத்தை பத்தி என் கஷ்டத்தை பத்தி கவலைப்பட்டவளே கிடையாது. என்னோட பசங்களுக்காக அவங்க கேட்டதெல்லாம் நான் சந்தோஷமா செஞ்சு கொடுப்பேங்க. நம்ம ரமேஷ் இருக்கான்ல, அவனுக்கு பூந்தி லட்டுனா எவ்வளவு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அம்மா லட்டு செஞ்சிட்டீங்களான்னு ஓடோடி வருவான். காந்தம்மாவோட வார்த்தையை கேட்டு ராகவையவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அவருக்குள்ள இருக்கிற கோபம் வெளியே வர ஆரம்பிச்சது. சரிடி, நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கோ, நான் வயலுகிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அத்தை, மாமா ஏன் இப்படி பேசுறாருன்னு நீங்க கவலைப்படாதீங்க. இதே நெய்ய கடல்ல இருந்து வாங்கிட்டு வரும்போது என் புள்ள வரப்போறான், கலப்படம் இல்லாத இருக்கிற நெய்ய கொடு, கலப்படம் இருக்கிற நெய்ய கொடுக்காதேன்னு சண்டை போட்டாரு. அவரை பத்தி எனக்கு தெரியாதா காஞ்சனா? சரி, அந்த பாலை அடுப்பு மேல வை, நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம். மத்தியான நேரத்துல ரவி தனியா ரூமுக்குள்ள உக்காந்துகிட்டு பழைய ஆல்பம் எல்லாம் எடுத்து அதுல இருக்கிற போட்டோவை தன்னோட மொபைல்ல போட்டோ புடிச்சுக்கிட்டான். ஏங்க, ஆமா நீங்க என்ன பண்றீங்க? அங்க அத்தை பலகாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்க போட்டோ கூட குஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காஞ்சனா, ஒரு மனுஷனை ஆட்டி வைக்கணும் அப்படின்னா எமோஷனல்னால தான் ஆட்டி வைக்க முடியும். சுரேஷ் இப்போ வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த போட்டோவை பார்த்த உடனே அவனே அங்கிருந்து ஆடி போய் வரணும். ஆமா, நீங்க இப்போ என்னதான் பண்ண போறீங்க? இங்க பாரு, இந்த போட்டோ போகி பண்டிகைக்கு சின்ன வயசுல நாங்க எடுத்துக்கிட்ட போட்டோ. நான் போகி பண்டிகைப்போ நெருப்பு போட்டுக்கிட்டு இருந்தா ரமேஷ் பாரு என்ன பண்றான்னு. நெருப்புக்கு பயந்துகிட்டு அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சு உக்காந்து இருந்தான். இத பார்த்தா அவனுக்கு அப்பா ஞாபகம் வரும். இந்த போட்டோவை பாத்தியா? இந்த போட்டோ அவன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தான் அப்படின்னு அம்மா அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தது. இந்த போட்டோவை சும்மா அனுப்புனா அவன் கவலைப்பட மாட்டான். அதனாலதான் இந்த போட்டோ கூட என்னோட வாய்ஸையும் ரெடி பண்றேன். உங்க தம்பிய பத்தியெல்லாம் சரி காவ்யா, அதனாலதான் அந்த பொறுப்பை உனக்கு ஒப்படைக்கிறேன். பொம்பளைங்களோட மனசு எப்பவுமே பொம்பளைங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் அவளை இங்க வர வைக்கிறது உன்னோட கடமை. இந்த கிராமத்தை பத்தி அவளுக்கு நீதான் எடுத்து சொல்லணும். சரிங்க, அத்தையோட கவலைய பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவங்களுக்காகயாவது நான் எப்படியாவது காவ்யா இங்க வர மாதிரி செய்யறேங்க. அப்படி சொல்லி காஞ்சனா காவ்யாவுக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ காவ்யா, எப்படி இருக்க? ஹாய் அக்கா, சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தையெல்லாம் எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன், அத்தையும் நல்லா இருக்காங்க. காலையில இருந்து கிச்சன்ல தான் இருக்காங்க. அப்படியா? ஏதாவது ஸ்பெஷலா? எல்லாம் உங்களுக்காக தான். உங்களுக்கு பூந்தி முறுக்கு அப்படின்னா ரொம்ப பிடிக்குமாமே. அதான் அது அத்தைக்கு செய்ய தெரியலனாலும்
பக்கத்து வீட்டு அம்மா கூட கேட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோட சின்ன மருமக கல்யாணமாயி வருஷம் பண்டிகைக்கு வீட்டுக்கு வர போற, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அத்தையோட வார்த்தை கேட்கும்போது கண்ணுல கண்ணீர் வருது. எங்களுக்காக பலகாரத்தை எல்லாம் செய்யறாங்களா? அக்கா, சுரேஷ் சொன்னாரல்ல நாங்க வரமாட்டோன்னு. நீங்க வரமாட்டீங்கன்னு சொன்னாலும் அம்மா மனசு இல்லையா? அந்த மனசு கேக்குமா? என்னோட பையனும் மருமகளும் வரப்போறாங்க, அவங்களுக்காக தான் செய்யறேன்னு கஷ்டப்பட்டு செய்யறாங்க. அவ்யா, உங்களுக்காக அத்தை பலகாரத்தை அடுப்புல செஞ்சுக்கிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு என் மருமகளும் பையனும் வரமாட்டாங்களான்னு வாசலையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. காவ்யா, உங்களுக்கு சிட்டி லைஃப் தான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இங்க தூளெல்லாம் அதிகமா இருக்கலாம், ஆனா மனுஷங்க நடுவுல தூரம் இல்ல. உங்களை இந்த வீட்டு மருமகளா இல்ல, ஒன்னா பாக்கணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ப்ளீஸுங்க, ஒரு தடவை வந்து போங்களேன். அக்கா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது என்னால நோன்னு சொல்ல முடியல. இருந்தாலும் ராஜேஷ் ஆபீஸ் வேலையா இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். காஞ்சனா மூஞ்சில ஒரு சின்ன சிரிப்பு இருந்தது. நம்பிக்கை அவளுக்குள்ள வர ஆரம்பிச்சது. இந்த பக்கம் ரவி சுரேஷுக்கு போட்டோ அனுப்பி போன் பண்ண ஆரம்பிச்சான். சுரேஷ், ஃப்ரீயா இருக்கிறியா? அண்ணன், இப்பதான் நீங்க அனுப்புன போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்படா இருக்கு? அண்ணன், போட்டோ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நிக்கரை போட்டுக்கிட்டு அப்பா கைய புடிச்சுக்கிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தாவே எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது தெரியுமா? ஆமாண்டா, அன்னைக்கு அப்பாவோட கை நம்மளுக்கு பலமா இருந்தது. ஆனா இப்போ நம்ம சம்பாதிக்கிறதுனால அப்பாவோட கையோட பலம் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. அப்பெல்லாம் நம்மள தூக்கிக்கிட்டு நடப்பாரு. அண்ணன், இந்த சென்டிமெண்ட் எல்லாம் எதுக்கு? நானும் வரணும்னு தான் யோசிக்கிறேன். ஆனான்னு யோசிக்க ஆரம்பிக்காதடா சுரேஷ். நம்மளோட சம்பாத்தியம், சொத்து, புகழ் எல்லாமே இங்கிக்கே நிக்காது. நம்ம அப்பா நம்ம கூடியே இருக்கும்போது என் அப்பா என் கூடியே இருக்காருன்னு ஒரு சந்தோஷம் வரும் பாரு, அது கோடி ரூபாய் கொடுத்தா கூட நம்மளுக்கு தேடி வராதுடா. நேத்து அப்பா ஆகாயத்தை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன அண்ணன் சொன்னாரு? டே ரவி, உன் தம்பிக்காக நான் பட்டு வேஷ்டியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தடவை அவன் வரானோ இல்லையோ, அடுத்த தடவை வந்து அவன் கட்டும்போது நான் இருக்கேனோ இல்லையோன்னு நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அதை தூக்கி பீர்வால வச்சாருடா. ராஜேஷ் சைலண்டா இருந்தான். அவன் அண்ணன் சொன்ன வார்த்தை அம்பா பாஞ்சது. என்னென்ன சொல்றீங்க? அப்பா அப்படி சொன்னாரா? அப்பாக்கு என்ன ஆச்சு? அவரு நல்லா தானே இருக்காரு? அப்பா நல்லா தாண்டா இருக்காரு. வயசாகுது இல்ல, பசங்க மேல வயசாகும் போதுதான் அவருக்கு கவலை ஆரம்பிக்கும். அதனாலதான் அவரு நம்மள பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அப்பா உங்க கூட நான் இருக்கேன்னு சொல்லும்போது அவரோட ஆயுசு இன்னும் அதிகமாகிற மாதிரி இருக்குடா. சம்பந்தம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் இல்ல, வந்து கூட இருந்து பார்த்தாதான் தெரியும். அண்ணன், நீங்க சொல்லும்போது அப்பா அம்மாவை பார்க்கணும், அவங்க கூட இருக்கிறது தான் சந்தோஷம்னு இப்பதான் அண்ணன் எனக்கு தோணுது. இந்த சிட்டிக்குள்ள வந்து என்னோட சம்பாத்தியம் கெரியர் அப்படின்னு யோசிச்சனே தவிர அப்பா அம்மா பத்தி நான் கண்டிப்பா யோசிக்கல. அப்பா அம்மா கூட இருக்கிற சந்தோஷம் இங்க இல்லைன்னு தோணுது. நம்ம மண்ணுல இருக்கிற வாசம், நம்ம அம்மா கையில இருக்கிற ருசி, நம்ம அப்பாவோட அரவணைப்புல இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காதுடா. இந்த தடவை பண்டிகைக்கு வா, இந்த வீடே நம்ம சிரிப்பு சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கணும். சரிங்கண்ண, இந்த தடவை கண்டிப்பா நான் ஊருக்கு வரேன். காவியாவையும் சம்மதிக்க வைக்கணும். அன்னிகிட்ட இப்பதான் அவளும் பேசினாலாம். அவளுக்கும் ஊருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள எண்ணங்க இருக்கு. அவ கூட பேசி பாக்குறேன். தேங்க்யூடா, இப்பதான் உன்னை நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு. நான் நாளைக்கே ஊருக்கு வரப்போறேன்னு அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு எனக்காக அதிரசத்தை ரெடி பண்ணிட்டோம். டேய், அதிரசம் மட்டும் இல்லடா, அம்மாவோட பாசமும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் வந்துரு. நைட்டு டைனிங் டேபிள் கிட்ட காஞ்சனா, காந்தம்மா, ராகவையா உக்காந்துருந்தாங்க. ரவி மூஞ்சில அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. அவன் உள்ள வந்து, அம்மா, அப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்னதுப்பா? சுரேஷ் ஃபோன் பண்ணானா? ஃபோன் பண்ணாமா. அவன் நாளைக்கு காலையிலேயே அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரானா. என்னப்பா சொல்ற ரவி? அவங்க வராங்களா? ஏங்க கேட்டீங்களா? என் சின்ன பையனும் மருமகளும் வராங்களாங்க. உண்மையிலேயே வராங்களா? அவன் ஆபீஸ் வேலை அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. பா, அவனோட வேலைக்கு முன்னாடி அம்மாவோட சமையலும் உங்களோட அன்புதான் முக்கியம் அப்படின்னு
அவன் இந்த பண்டிகைக்கு ஊருக்கு வர போறான். பாத்தீங்களா மாமா, நம்மளோட சம்பந்தத்தோட விலை என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. காவ்யாவும் என் கூட வரேன்னு சொன்ன போன்ல அவளுக்காக பலகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இங்க பாருமா காஞ்சனா, நைட்டோட நைட்டு பலகாரத்தை செஞ்சு டப்பால நிறைச்சிடுறேன். ஐயோ அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. சரி சரி, அவங்க வர்றது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. காலையிலேயே போய் நான் ஃபுல்லு ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன அப்பா இப்படி இருக்காருன்னு அவங்க என்ன பார்த்த உடனே கவலைப்படக்கூடாதுல்ல, எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. அந்த வீட்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் இருந்தது. அப்போ நம்ம சிந்து என்னப்பா, அவளும் வந்துட்டா அப்படின்னா இந்த பண்டிகைக்கு ஒரு பெரிய கலையே வந்துரும். அம்மா, நீங்க சிந்து பத்தியெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. ரவி பத்தியும் இப்படிதானே கவலைப்பட்டீங்க. ஆனா நான் ஃபோன் கால் பண்ணி அவங்க வர மாதிரி செய்யலையா? நீங்க கவலை இல்லாம இருங்க. எப்படியாவது அவங்கள இந்த வீட்டுக்கு வர வைக்கிறது என்னோட கடமை. எங்க அவங்க அத்தை கொஞ்சம் கோவக்காரங்களா, நீங்க தான் பார்த்து பத்திரமா பேசணுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் காஞ்சனா. ஒரு அண்ணனா என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு கூட்டி வர்றது என்னோட கடமை. நான் நாளைக்கு காலையிலேயே அவங்க ஊருக்கு கிளம்பி போய் அவங்க அத்தை கூட பேசி என் தங்கச்சியை கூட்டிட்டு வரேன் பாரு. ஆமாப்பா, நீ போய் முதல்ல உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா. அப்பதான் இந்த வீடு கூட்டு குடும்பமா இருக்கும். ரவி அவன் தங்கச்சி வீட்டுக்கு போய் அவன் தங்கச்சியோட மாமியார சம்மதிக்க வச்சு தங்கச்சியை கூட்டி வருவானா? ரவி போற வழியில எவ்வளவு அவமானங்களை சந்திப்பான். தங்கச்சிக்காக அண்ணன் படுற முயற்சியில அவனுக்கு பலன் கிடைக்குமா? அத பத்தி தெரிஞ்சுக்கணுமா? 3வது பாகத்தை பாருங்க. காந்தம்மா அவங்களது ரொம்ப ஏழை குடும்பம். அவங்க ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காந்தம்மா அவங்க ஒரு ஸ்லம் ஏரியால ரொம்ப சின்ன வீட்ல இருந்தாங்க. அதுவும் ரொம்ப குட்டியான வீடு. அந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அந்த வீட்ல இருக்கிறவங்க நைட்ல தூங்கும்போது வாசல்ல மெத்தை விரிச்சு தூங்குவாங்க. பகல் என்னவோ நல்லாதான் இருக்கும். ஆனா குளிர்காலம் வேற. குளிர்காலத்துல வெளியே குளிர்ல தூங்கவே முடியாது. அத்த, இது குளிர்காலம் இல்லையா? நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்வெட்டரை பின்னிருக்கேன். இங்க பாருங்க, இதுல ரோஜாப்பூ டிசைன் வச்சிருக்கேன். குசுமா, ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமா, உனக்கு எதுக்குமா இந்த மாதிரி தேவையில்லாத வேலை? எப்படியும் பகல் முழுக்க வெளியே போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வர, நைட்டு தான் வர, வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறது விட்டுட்டு ஏமா இதெல்லாம்? அத்தை, போன வருஷம் குளூர்ல உங்களுக்கு ஒண்ணுமே முடியாம நீங்க குளூர்ல வெளியே நடுங்கிக்கிட்டே படுத்திருந்தீங்க. இந்த வருஷம் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அப்படின்னு தான் உங்களுக்காக ஸ்வெட்டரை பின்னிருக்கேனா. என்னவோம்மா, எல்லாரும் நாய் மாதிரி வேலை செஞ்சாலும் நம்மளால ஒரு வீட சொந்தமா வாங்க முடியாத நிலைமை. ஒரு பெரிய வாடகை வீடாச்சு, வாடகைக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா எங்களால அதுவும் முடியல. எங்களை மன்னிச்சிருமா குசுமா. நீ பெரிய பணக்கார வீட்ல இருந்து என் பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். இங்க உனக்கு தூங்குறதுக்கு கூட வசதி இல்ல. எங்களுக்கே எங்களை நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு. எல்லாம் எங்களோட விதி. ஐயோ அத்தை, நீங்க இத பத்தி யோசிக்க வேண்டிய கவலையே இல்ல. எதுக்காக நீங்க இப்படி யோசிச்சு கவலைப்படுறீங்க? நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு படுத்து தூங்குறது எவ்வளவு நல்லா இருக்கு. அது மட்டுமா, நீங்க எனக்கு என்ன குறை வச்சிருக்கீங்க? என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிறீங்க. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம், அதிர்ஷ்டம் வேற யாருக்காவது கிடைக்குமா அத்தை? சரிங்க அத்தை, எனக்கு நேரமாவது, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. குசுமா எல்லாரோடையும் எந்த சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துலயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் குசுமாவை ராஜேஷ் கூப்பிட்டான். குசுமா, குசுமா, சொல்லுங்க. அப்பா அம்மா வீட்ல இருக்காங்களா? இல்லங்க, ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்பா அம்மா வீட்ல இல்லாதது நல்லதாச்சு. அவங்க இல்லாத டைம்ல தான் இந்த மாதிரி விஷயத்த பத்தி பேசணும். அவங்க இருந்தா அதை கேட்டு கவலைப்படுவாங்க. முந்தா நேத்து நான் டவுனுக்கு போயிருந்தப்போ வழியில உங்க அம்மாவை பார்த்தேன். அவங்க உன்னை பத்தி யோசிச்சு யோசிச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. நைட்டு நேரத்துல நம்ம 2 பேரும் வெளியே படுத்து தூங்குறத பத்தி யோசிச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. நம்ம 2 பேரையும் அவங்க வீட்லயே வந்து தங்கிக்க சொன்னாங்க. நம்ம 2 பேரையும் உங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. உங்க அப்பா கிட்ட அவங்க சம்மதம் வாங்குறாங்களாம். அப்படி இல்லைன்னா அவங்களே காசு கொடுத்து ஒரு புது வீட வாங்கிக்க சொல்லி நம்மள அங்க போய் தங்க சொன்னாங்க. சரி, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்களை பார்த்து என்னன்னு சொல்றது?
நீ உங்க வீட்ல நல்லா வசதியா வாழ்ந்த பொண்ணு. இங்க நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எனக்காக தானே எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. உங்க அம்மா சொன்னதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. நம்ம 2 பேரும் உங்க அம்மா உங்க காசு கொடுத்தா புது வீடை வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த வீட்லயே நம்ம இருக்கணும்னு சொல்லு. எதுக்கும் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரியா இருக்குங்க நீங்க சொல்றது. இந்த வயசுல அத்தை மாமாவை விட்டுட்டு போனா அவங்க 2 பேரும் இத நினைச்சு எவ்வளவு கவலைப்படுவாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணாதா? அவங்களுக்கு இந்த வயசுல நம்ம துணையா இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க கஷ்டப்படும் போது அவங்கள விட்டுட்டு போனா அது நல்லா இருக்குமா? ஆமா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி நீங்க சொல்லலையா? நான் எங்க வீட்ல இருக்கிறதோட இங்க ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கிறேன். இங்க அன்பு பாசம் எல்லாமே அதிகமா இருக்கு. எனக்கு இங்க இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது இல்ல குசுமா, என் வார்த்தையை கேளு. வேணா எங்க அப்பா அம்மாவையும் கூடையே கூட்டிட்டு போயிடலாம். இந்த வயசுல உங்க அப்பா அம்மாவை எங்க அப்பா அம்மா முன்னாடி கை கட்டி நிக்க வைக்கிறது நல்லவாங்க இருக்கும். எங்க அப்பா அம்மா நம்மளுக்குன்னு இலவசமா கொடுத்த வீட்ல உங்க அப்பா அம்மா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மாதிரியா இருக்கும். அத பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? சின்ன வீடோ பெரிய வீடோ இருக்கிற வரைக்கும் அத்தை மாமா கூட சேர்ந்து நம்ம இந்த வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம். எப்படியும் நம்ம கொஞ்சம் காசை எடுத்து வைக்கிறோம்ல, இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம ஒரு வீடு வாங்குற அளவுக்கு நம்ம கையிலேயே காசு ஆயிடும். நம்ம எல்லாரும் அத்தை மாமா சந்தோஷமா வாழலாம். இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படி சொல்லி குசுமா கோமா அங்கிருந்து போயிட்டா. இப்படி நாட்கள் போச்சு. குளிர்காலம் அதிகமாச்சு. ஒவ்வொரு நாளும் அவங்க 4 பேரும் வெளியே படுத்து தூங்கி கஷ்டப்பட்டாங்க. அம்மா குசுமா, நாளுக்கு நாள் குளிர் அதிகமாயிட்டே போகுது. எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. நீயும் புருஷனும் வீட்டுக்குள்ள போய் படுத்துக்குங்கம்மா. உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லல்ல, நீ வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கம்மா. ஆமாமா குசுமா, இந்த குளிர நீ தாங்க மாட்ட. வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்குங்கம்மா. ஐயோ அத்தை மாமா, இந்த வயசுல நீங்க எங்களை போய் உள்ள படுத்து தூங்குங்கன்னு சொல்றது சரியா இருக்கா? உங்களுக்கு வயசாயிட்டே போகுது. நீங்க தான் இந்த வயசுல குளிர தாங்க மாட்டீங்க. அதனால அத்தையும் நீங்களும் போய் உள்ள படுத்து தூங்குங்க. எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. எங்களுக்கு சின்ன வயசு தானே, இந்த குளிரெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். நீங்க போய் படுத்து தூங்குங்க, நாங்க வெளியே படுத்து தூங்குறோம். இப்படி குசுமா அத்தை மாமாவை வீட்டுக்குள்ள படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிருக்கு புருஷன் பொண்டாட்டி வெளியே படுத்து தூங்குனாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் குசுமா ஆபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஆபீஸ்ல அவளோட ஸ்நேகிதி ஒரு பேப்பரை கொண்டு வந்து கையில கொடுத்தா. குசுமா, இங்க பாத்தியா, நம்ம சிட்டிக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ட கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஏதோ ஒரு காரணத்தினால அபார்ட்மெண்டோட வேலை பாதியிலேயே நின்னு போச்சா. இந்த சிட்டில இந்த மாதிரி வீடு கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு வீட அந்த அபார்ட்மெண்ட்ல புக் பண்ணிரலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பில்டிங் முழுசா கட்டி முடிக்காங்கட்டியும் வேலை நின்னு போச்சு. நாங்க இப்ப இருக்கிற வீட வித்தாச்சு, அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்ட வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். எல்லாம் எங்களோட பேட் லக் அப்படின்னு சொல்லி அவ அங்கிருந்து கிளம்பி போன உடனே அந்த பேப்பரை பார்த்த உடனே குசுமாவுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. ஆபீஸ்ல அவளோட வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரையுமே கூப்பிட்டா. அத்தை மாமா, என்னங்க எங்க இருக்கீங்க? எல்லாரும் வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னம்மா குசுமா, வந்ததும் வராததுமா என்னம்மா? என்ன விஷயம், என்னாச்சு? அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம ஊர்லயே ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆமா ஆமா, அந்த விஷயம் தெரியாம இருக்குமா? இப்ப அந்த பில்டிங்க பாதியிலேயே நிப்பாட்டிட்டாங்களாமா. இன்னைக்கு பேப்பர்ல கூட அத பத்தி போட்டிருக்காங்களே. ஆமாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அபார்ட்மெண்ட்ட பாதியிலேயே நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம இந்த குளிர்காலத்துல இந்த வீட்ல இருந்துகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அதனால அந்த பூர்த்தி ஆவாம இருக்கே அபார்ட்மெண்ட், அங்கேயே போய் நம்ம ஏங்க வாழக்கூடாது? அதுதான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லலான்னு யோசிச்சேன். என்ன குசுமா, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்படி கம்ப்ளீட் ஆவாத வீட்ல நம்மளால எப்படி இருக்க முடியும்? நீ யோசிச்சுதான் பேசுறியா? ஏங்க நம்மளால இருக்க முடியாது? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க வேணாலும் வாழலாம் நம்ம. அல்லங்க, நம்ம இந்த மாதிரி வீட்ல இருக்கிறதுக்கு அங்க போய் இருக்கலாம்ல. 70% அந்த வீட கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இன்னும் 30% தான் கம்ப்ளீட் பண்ணல. நம்ம போய் அந்த வீட்ல இருக்கலாங்க. நம்ம போய் முதல்ல அந்த வீட்ல இருக்க முடியுமா முடியாதான்னு போய் பார்த்து செக் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அங்க போறதா வேண்டாவான்னு யோசிக்கலாம்.
இப்படி மறுவதுனால எல்லாரும் அங்க போலான்னு ஒத்துக்கிட்டாங்க. குசுமா சொன்ன மாதிரியே அந்த வீட போய் பார்த்துட்டு வந்து முடிவெடுக்கலான்னு போய் பார்த்தாங்க. அங்க போய் பார்த்த உடனே குசுமா சொன்ன மாதிரி 70% கம்ப்ளீட் ஆயிருந்தது. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நம்மளால இந்த வீட்ல இருக்க முடியும். இந்த குளிருக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராம சந்தோஷமா இங்க இருக்கலாம்ல. நம்ம இங்க இருக்கிறதுக்கு யாருக்குமே வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. யாராவது வந்து கேட்டா அப்ப சொல்லிக்கலாம். நம்ம இன்னைக்கே நம்ம வீட்டை சிப் பண்ணலாம். என்னென்ன வேணும் அந்த பொருளுங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க வந்துடலாம். நைட்டு எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு இங்க வந்து படுத்து தூங்கலாம். காலையில அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாரும் கிளம்பி போன ஆச்சுல. அப்போ நம்ம குளிர்காலம் பிரச்சனை எல்லாம் தீந்து போயிடும்ல. ஆமா, ரொம்ப நேரமா நானே தான் பேசிக்கிட்டு இருக்கேன், யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மா குசுமா, நீ சொன்ன ஐடியா நல்லா இருக்குமா. நீ சொன்ன மாதிரி குளிர்காலத்துல நம்ம எல்லாம் இங்கே இருக்கலாம். மாமா, நீ சொன்ன விஷயம் எங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே தான். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருளுங்களை நானும் ராஜேஷும் போய் கொண்டு வரோம். இங்க பாரு காந்தம், நம்மளுக்கு என்னென்ன பொருளுங்க அவசரம் இருக்குன்னு நீ சொன்னா நாங்க போய் கொண்டு வருவோம். இப்படி அவங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு காந்தம் குசுமா 2 பேரும் சொல்ல சொல்ல புருஷனும் மாமனாரும் கேட்டுக்கிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த புது வீட்டுக்குள்ள போனாங்க. அன்னைக்கு நைட்டு குளிரே இல்லாம நிம்மதியா எல்லாரும் படுத்து தூங்குனாங்க. குசுமா, உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நைட்டு குளிரே தெரியல. ஆமாமா குசுமா, நீ சொன்னது நல்லதா போச்சு. நம்ம எல்லாருமே நேத்து நைட்டு நல்லபடியா தூங்கணும். நம்மளுக்கு குளிரே தெரியல. நான் ஒரு முக்கியமான வேலை செஞ்சிருக்கேன். இந்த பில்டிங்க்கு வாட்ச்மேன் வேலைக்கு வர அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த குளிர்காலம் மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப நாள் இந்த வீட்ல இருக்கலாம். யாருமே நம்மள இங்க இருந்து போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பா, இவ்வளவு வருஷத்துல இன்னைக்கு தாங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருமே சிரிச்சாங்க. இப்படி அந்த குளிர்காலம் முழுக்க சந்தோஷமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சலபதி ராவ் அந்த பில்டிங்ல வாட்ச்மேன் வேலைக்கு சேர்ந்ததுனால ரொம்ப நாள் வரைக்கும் அவங்க அங்கேயே வாழ்ந்தாங்க. இப்படி கொஞ்சம் வருஷமாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சேர்த்து வச்ச காசுல ஒரு நல்ல வீடை வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு கிளம்பி போனாங்க.